بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يلج النار رجل بكى من خشية الله أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. சின்ன ஹதீஸ் இது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இமாம் நஸஈ, இமாம் அஹ்மத் போன்ற இமாம்கள் எல்லாம் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஹசன் என்ற தரஜாவில் உண்டான ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யலிஜுன் நார ரஜுலுன், ஒரு மனிதர் நரகத்திற்குள் நுழைய மாட்டார். ஒரு மனிதர் நரகத்திற்குள் நுழைய மாட்டார். யார் அவரு? பக்கா மின் ஹஷியத்தில்லாஹ், இறைவனுடைய பயத்தினால் அழுத ஒரு நபர் நரகத்திற்குள் நுழைய மாட்டார். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வரும், யாரு அது அல்லாஹின் முன்னால போய் நிக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு எவர் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாரோ அந்த கண்ணீரும் அல்லாஹினுடைய பாதையில் போர் செய்யும் பொழுது விழுந்த இரத்தத்தினுடைய ஒரு சொட்டுக்கு, அந்த ஒரு சொட்டும் இந்த ஒரு சொட்டு கண்ணீரும் ரெண்டும் இணையானது அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவாங்க. ஆக சுஹதாக்கள் ஷஹீதுகளினுடைய இரத்தத்திற்கு எவ்வளவு மதிப்போ அதே மதிப்பு யாருக்கு கிடைக்குதுன்னா இறைவனை நினைத்து அழுத ஒரு நபருக்கு உண்டான அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நமக்கு அந்த ஹதீஸும் சொல்லி தரும். இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில இன்னும் சில ரிவாயத்துகள் இப்படி வரும், எப்படி கறந்த பால் அதனுடைய மடுக்குள் திரும்ப புகாதோ அது மாதிரி அவர் நரகத்திற்குள் நுழைய மாட்டார். எவர் நுழைய மாட்டார்? இறைவனுடைய பயத்தினால் அழுத ஒரு நபர் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவும் இமாம் நஸஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய பயத்துல அழுகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அது எல்லாருக்கும் என்ன செஞ்சிராது, வந்துராது. லைலத்துல் கத்ரினுடைய இரவுல எவருக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சோ, இறைவனுடைய பயத்தினால கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை ஒரு அடையாளமாக ஒரு ஹதீஸ் சொல்லி தரும். அவரோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபஹா செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்குண்டான அடையாளமா அது. புரியுதுங்களா? மலக்குமார்களுடைய முசாஃபஹா ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்குண்டான அடையாளமே என்ன அப்படின்னா, அது லைலத்துல் கத்ரினுடைய இரவுல அவர் அழுதிருந்தார்னா அவர் அழுதுதான் அடையாளம். எதற்குண்டான அடையாளம்? ஜிப்ரீல் அவரோடு முசாஃபஹா செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஹதீஸ் கிதாபுகள் நமக்கு சொல்லி தரும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக இறைவனை பயந்து அழுகுதல், இறைவனை பயப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப மதிப்பு மிக்கது. அதுலயும் அழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கது அப்படிங்கிறத நாம இந்த ஹதீஸ்களின் வாயிலாக தெரிய முடியும். ஒரே ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது, சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவங்களுடைய மனைவியோடு உரையாடிக்கிட்டு இருக்கும் போது, பெரும்பகுதி மனைவிட்ட பேசுறா இருந்தாலும் 5 நிமிஷம் நல்லா பேசலாம், அதுக்கடுத்து என்ன வந்துடும், சண்டை வந்துடும். அப்படித்தானே? ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிணக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த உடனே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நரகவாதி மாதிரி பேசாதையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோவத்துல அந்த அம்மா என்ன சொல்லிடும், ஏதாவது ஆம்பளைங்க சத்தம் போட்டாங்கன்னா பெண்கள் உடனே சொல்லுவாங்க இல்லையா, திட்டுவாங்க பாருங்க. அது மாதிரி அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு, ராணி சுபைதா ராணி என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி சத்தம் போட்டாங்க, நரகவாதி மாதிரி பேசாதையா அப்படின்னு சொல்லி. வெளியே ராஜாவா பாதுஷாவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள அப்படித்தானே. அப்ப அந்த நபர் சொன்னாங்க, ராஜாவா இருந்தவங்க சொன்னாங்க, நான் நரகவாதினா நீ தலாக்கடின்ட்ட. எப்படி இருக்கும்? கோவத்துல சில வார்த்தைகள் கொல்லும், சில வார்த்தைகள் வெல்லும்னு சொல்லுவாங்க பாருங்க. கோவத்துல சொன்னாலும் தலாக்கு தான், நான் தெரியாம சொல்லிட்டேன்ல, தப்பிக்க முடியாது. இப்ப உடனே என்ன செஞ்சிட்டாங்க, நான் இந்த மனைவியோடு சேரலாமா, சேர்ந்து இருக்கலாமா இல்லையான்னு மண்டையை பிச்சுக்கிறாங்க. கோவத்தில் நானும் பேசிட்டேனே, நீங்களும் பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த நேரத்துல கரண்ட்ல இருந்த எல்லா உலமாக்களையும் கூட்டு பத்துவா கேட்கிறாங்க. அல்லல்லா, நீங்க நரகவாதியா சொர்க்கவாதியாங்கிறது நீ ஜன்னத்துக்கு போனாதான் தெரியும், எங்க போனாதான் தெரியும். கேள்வி கணக்கு நடக்கிற மஹ்ஷர் மைதானத்துல இருந்து தீர்ப்பு சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தானே அவர் ஜன்னத்திற்குரியவரா நரகத்திற்குரியவரான்னு தெரியும். அப்ப அது வரைக்கும் நீங்க சேரக்கூடாதுங்கிற மாதிரி கிசுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்போ ஒரு சிறுவர் என்ன செய்யறாரு, அங்க இருந்து வர்றாரு, நான் வேணா இதுக்கு தீர்ப்பு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி. சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது
அந்த சிறுவர் ஒரு விஷயத்தை கேட்கிறார். இறைவனை பயந்து என்றாவது ஒரு பாவம் செய்வதை நீங்கள் விட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கார். என்ன கேள்வி கேட்காரு? ஏதாவது ஒரு பாவம் செய்யும் போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் அந்த பாவத்தை விட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ராஜா சொன்னாரு, ஆமா அது மாதிரி விட்டுருக்கிறேன். அப்போ நீங்க ஜன்னத்துக்கு உண்டானவர் தான், நீங்க நரகத்துக்கு உண்டானவர் கிடையாது, நீங்க சொர்க்கவாசி தான். நீங்க தாராளமா உங்க மனைவிக்கு உங்களுக்கு மத்தியில தலாக்கு நிகழாது, நீங்க சேர்ந்துக்கிடலாம், உங்களுடைய நிக்காஹ் பந்தம் முறியாது அப்படின்னு தீர்ப்பு சொல்றாரு. உடனே கூடியிருந்த உலமாக்கள் இதுக்கு என்ன தலீல், என்ன ஆதாரத்தை வச்சு அந்த சிறுவர் தீர்ப்பு சொன்னாருன்னு கேட்கும்போது, வலிமன் காபம் மகாம ரப்பிஹி ஜன்னதான், இறைவனுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும்ங்கிறத பயந்து எவர் ஒருவர் பாவம் செய்வதை விட்டு விட்டாரோ, யாரு இறைவனுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி நிக்கணுங்கிறத பயந்துட்டாரோ, அந்த பயத்தின் காரணத்தினால் பாவத்தை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அவர் ஒதுங்கும் இடம் சொர்க்கம் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீ அது மாதிரி ஒரு பாவத்தை விட்டுருக்கன்னு சொல்றீல, நீ சொர்க்கவாசி தான், நீ நரகத்துக்கு போக மாட்ட, உன்னுடைய மனைவிக்கும் உனக்கு தலாக்கு நிகழாது, நீங்க சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அந்த சிறு வயதிலேயே தீர்ப்பு சொன்னவர் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சின்ன வயதாக இருந்தாலும் எவ்வளவு தீட்சண்யமான அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கணும். அல்லாஹ் தஆலா அது போன்ற கல்வி ஞானம் உடையவர்களாகவும் இறைவனை பயந்து அழக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அதன் பொருட்டால் நரகத்தை விட்டும் தூரமாகி அவனுடைய மிகப்பெரிய பொருத்தமான ஜன்னத்தையும் பொருத்தத்தையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ அலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.